whatever I want, everything I have already. Already you have what you want. சொல்லுங்க, already I have what I want. நீ என்ன விரும்புறீங்க அது உங்கள்கிட்ட தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள்கிட்ட இருக்கு. இப்போ நான் சொல்லுவேன் ஆல்ரெடி ஐ ஹாவ், நீங்கள் சொல்லணும் என்கிட்ட ஏற்கனவே இருக்குன்னு சொல்லுங்க. நான் சொல்ல நீங்கள் சொல்லணும். சுகம் வேண்டுமா? என்னிடத்தில் அது ஏற்கனவே என்னிடத்தில் சொல்லணும். ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பாவத்திற்கான பரிகாரம், நீதி, உயர்வு, பெருக்கம், ஆசீர்வாதம், வாக்குத்தத்தங்கள். Already I have whatever I want, everything I have already. இயேசுவுக்குள் எல்லாம் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நபரை நீங்க சொந்தமாக்குனீங்கன்னா அந்த நபருக்கு சொந்தமானது எல்லாம் உங்கள் இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ள வருது இல்லையா? இப்போ பைக் வச்சிருக்க ஒரு நண்பனை ஒருத்தர் நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னா திடீர்னு அவசரத்துக்கு போகும்போது பைக்கை ஓடி ஒரு 5 நிமிஷம் உடனே அந்த பைக்கை வாங்கி என்ன செய்கிறோம், ஜேசு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அவர் நண்பர் ஆனவொடனே அவருக்கு சொந்தமானதெல்லாம் ஓரளவு. அப்போ ஒருத்தர் சொந்தமான பிறகு அவருக்கு அண்ட சராசரங்கள் சொந்தமா, அது எல்லாவற்றையும் நமக்கு சொந்தமாக அவர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோம். இதுதான் சிலுவை பற்றிய உபதேசம். விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? முடிக்கிறதுக்காக நீங்கள் நம்புறதில்லை, முடிஞ்சதை நீங்கள் நம்புறது. விசுவாசம்னு முடிஞ்சதை நம்புறது. உங்கள்கிட்ட விசுவாசிக்க முடியலன்னா ஒரு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னால் நீங்கள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறத என்னால் நம்ப முடியலப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு அது விசுவாசம் பெருகும். நான் சொல்கிறேன், அது விசுவாசத்துக்கு எதிராக இல்லையான்னு கேட்டால் அதுவும் விசுவாசத்தில் நடக்கிறது தான். ஏன்னா இந்த ஜெபத்துக்கு பதில் தரான்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களே, இட்ஸ் ஆல். எந்த ரூட்டில் வந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல விசுவாசத்தை தட்டி விட்டுட்டு தான் நீங்கள் உள்ள வரணும். ஜெபத்தில் கூட விசுவாசமாக கேளுங்க. ஆண்டவர் இப்படிலாம் விசுவாசம் வேணும்னு நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்க. பக்கத்தை கை எப்படி சொல்லுங்க, இப்படிலாம் விசுவாசம் வேணும்னு விசுவாசத்தோட கேளுங்க. இந்த சின்ன விசுவாசம் உங்களுக்கு பெரிய விசுவாசத்தை கொடுத்துரும். அந்த பெரிய விசுவாசம் உங்களுக்கு பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் செஞ்சிடும். இதை விட கணக்கை ஈஸியாக சொல்லித்தர முடியாது. ஒரு சின்ன விசுவாசம், இந்த பால் தான் இருக்குது, அதை தட்டி விட்டு அந்த பால் எடுங்க, அந்த பாலை தட்டி விட்டு அடுத்த பால் எடுத்துருங்க. கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. உங்கள் ஆசீர்வாதத்தின் துவக்கம் உங்களுக்குள்ள தான் இருக்குது. பாலை தட்டுங்க, இப்போ அடுத்த பாலை தட்டிட்டு வரட்டும். சில நேரம் என்னால் விசுவாசிக்க முடியாதப்ப நான் ஜோம் பண்ணிடுவேன் பேசாமல். ஆண்டவரே, என்னால் நம்ப முடியல, ஆனால் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, என்னை நம்ப வைக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, நீங்கள் என்னை மாற்றுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. கட்டாயம் எனக்குள்ள அந்த விசுவாசத்தை நீங்கள் தருவீங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். அடுத்த இந்த விசுவாசம் அந்த விசுவாசத்தை கொடுத்துரும், அந்த விசுவாசம் அதை அடிச்சு தகர்த்துரும். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? எல்லாம் சொல்லுங்கள், ஆல்ரெடி ஐ ஹாவ் வாட் ஐ வாண்ட். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் பூரணமாக இருக்கீங்க, எல்லாம் இருக்கு. அந்த இருக்குன்றதையும் அதற்காக ஒரு பெரிய கிரைய சிலுவையில் கொடுத்தாருன்றதையும் நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த உள்ள இருக்கிற ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்குது. அது உங்களை விசேஷித்தவனாகும்படி செய்கிறது. அல்லேலூயா. ஏன்னா மற்றவன் பேசாததை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, மற்றவன் நம்பாததை நீ நம்பிக்கிட்டு இருக்கீங்களே, அதனால மற்றவனுக்கு நடக்காதது உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் பேசுறதை நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, எல்லாரும் சொல்றதே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, எல்லாரும் நம்புறதே நீங்க நம்பிட்டு இருக்கீங்களே, அதனால எல்லாருக்கும் நடக்கிறதே உங்களுக்கு நடக்குது. மற்றவங்க சொல்லாத நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொல்றீங்களா? ஆமென் சொல்லுங்க. மற்றவங்க நம்பாத நீங்க நம்புறீங்களே, மற்றவங்க பேசாத நீங்க பேசுறீங்களே, அப்ப யாருக்கும் நடக்காதது நமக்கு நடக்கும். நடக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள அடுத்த டைமென்ஷனுக்குள்ள கொண்டு போகட்டும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,